வணக்கம் இந்தியா. இந்திய பங்குச் சந்தைகள் இன்றைய தினம் நேற்றைய தினத்தினுடைய ஏற்றத்தை தழுவி மேலே எக்ஸ்டெண்டட் த கெயின். 150 புள்ளிகள் அதிகரித்து 23,588 என்ற புள்ளிகளிலே முடிவடைந்திருக்கிறது. நம்ம ஏஷியாலே 3rd லார்ஜஸ்ட் எக்கானமி, இம்பேக்ட் ஆஃப் ஹை க்ரூட் ப்ரைஸ் அது இருந்தும் இன்றைய தினம் ஃபாலோயிங் ஒரு ரீசன்ட் ஷார்ப் டெக்லைன்லேருந்து ஆட்டோமொபைல் ஏறி இருப்பதையும் நம்மளால் இந்த தினம் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டி 50 ஓப்பன்ட் ஹையர் அண்ட் ட்ரேடு வித்தின் த ரேஞ்சுன்னு சொல்லலாம். பட் 310 புள்ளிகள் வரை இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் இந்த கேப் இருந்தது. ஆஃப்டர் மிட் டே ட்ரேடுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஒரு ஷார்ப் சர்ஜை பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி இன்ட்ராடே ஹையை ஹிட் பண்ணிடுது. பட் செட்டில் தட் 23,558 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1,550, டிக்ளைன்ஸ் 957. ஸோ மார்க்கெட் பிரெத் இஸ் பாசிட்டிவ். அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம்னா மிட் கேப்பும் 1.02% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட 0.65% ஏறி இருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் ஓவரால் பர்ஃபார்ம்டு வெல். துறைகளை பார்க்கும் பொழுது 9 அவுட் ஆஃப் 11 துறையில் 9 துறைகள் நன்கு பண்ணியிருக்கு. மெயினாக மெட்டல், ஆட்டோ, ரியாலிட்டி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டுடே. மறுபுறம் ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு டாப் கெய்னர்னே சொல்லலாம். 2.82%க்கு மேலே இன்னைக்கு ஏறி இருக்கு. ஸோ 52 வீக் ஹையை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 16 பங்குகள், 342 பங்குகள் 52 வீக் லோ, அதுபோல் 80 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 78 பங்குகள் லோவர் சர்க்கியூட். இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் எட்டர்னல், டாடா ஸ்டீல், M&M, HDFC லைஃப், BEL நல்லா பண்ணியிருக்கு. லூசஸில் பார்த்தோம்னா விப்ரோ, சிப்லா, டாடா கன்சியூமர், இன்ஃபோசிஸ் அண்ட் ஐடிசி எல்லாம் ஒரு வீழ்ச்சி அடைந்த பங்குகள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இன்றைய தினம் துறை சுகர் செக்டார் அது பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் எக்ஸ்போர்ட் கோட்டா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 88 லட்சம் டன்னு, ஸோ 87,000 டன்னு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டர் பிரீத் ஃபார் தம். ஸோ பெட்டர் ரேட்டும் கிடைக்கும். ஏன்னா நமக்கு டாலரும் அதிக ரேட்டில் இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த துறைகளை சார்ந்த பங்குகள் எல்லாம் இன்னைக்கு 7%, 8% அப்படின்னு ஏறி இருக்கு. ஸோ இது மெயினாக சுகர் மில்ஸில் ஒரு ஃப்ரெஷ் ட்ரிகர் ஒரு 1 or 2 டேஸுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இன்றைய தினம் வெளிவந்துள்ள அமெரிக்காவுடைய விஷயத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, ஏடிபி டேட்டா பார்க்கும் பொழுது 9K வைசஸ் 15.50K. பிளாக் டீல் டாடா ஸ்டீல், சிப்லா அண்ட் இந்தியா இன்டர்மெஷ் மூலியம் பிளாக் டீல் நடந்துள்ளது. தங்கம் 605 ரூபாய் அதிகரித்து 1,56,000. சில்வர் 428 ரூபாய் அதிகரித்து 2,87,000. க்ரூட் ஆயில் 18 ரூபாய் அதிகரித்து 8,238 வணிகமாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த ஈரானுடைய செக்யூரிட்டி சீஃபை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி UAE என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ் நார்மலாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதேமாதிரி ஒவ்வொருத்தராக மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் நியூஸை கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். கம்மிங் டு நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா இன்றைக்கி அதுவும் எபவ் 75 lakhs வால்யூம், பெஸ்ட் வால்யூம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஒரு 10 லட்சத்துக்கு மேல் நடந்திருக்கு. மீனிங் நிறைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி இருக்கிறத இது மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுபோல் நாம் சொன்னோம் இல்லையா, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எப்போ 20க்கு கீழே போதோ மார்க்கெட் ஏறும்னு. இன்றைக்கி பாருங்கள் 8.5% கீழே விழுந்து 19.79. ஸோ அதனால் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூவில் இருக்குது. டெக்னிக்கலாக இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இன்னொரு ஒரு 250 புள்ளிகள் 23,800 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்பொழுது 23,425 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளை தினம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. வாங்கி விற்பது 60%, விற்று வாங்குவது 40% இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.